கேரண்டியே இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தில் திரு ஆதவ் அர்ஜுனா இணைந்திருக்கிறார். அவருக்கான பொறுப்பு பதவி என்ன அப்படின்னா, தாவேகாவுடைய மிக முக்கியமான ஒரு பதவி உருவாக்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர். கட்சியில் தலைவர் நிறுவனர் விஜய், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதே போல தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு உருவாக்கப்பட்டு அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எஞ்சியவர்களுக்கும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அதிமுகவிலிருந்து இன்று இணைந்த நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பு அவருக்காக உருவாக்கப்பட்டதா? அவருடைய பணிகள் இந்த பொறுப்புல என்னவாக இருக்கும்? நிச்சயமாக வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற தனது நிறுவனத்தின் மூலமாக தாவேகாவிற்கான தேர்தல் பணிகளை ஆதவ் அர்ஜுனா கவனிப்பார் என தமிழக வெற்றி சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேகாவில பொதுச் செயலாளராக ஆனந்த் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல தேர்தல் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக அதிமுகவில் இருந்து விலகிய சிடிஆர் நிர்மல்குமார் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது மட்டுமின்றி பேச்சாளர் ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான கொள்கை பரப்பு செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறது. ராஜ்மோகனுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வாக்குச்சாவடி முகவர் நியமனத்துல தொடங்கி அந்த முகவர்களுக்கான பயிற்சி பற்றை நடத்துவது என அனைத்து தேர்தல் தொடர்பான பணிகளையும் தேர்தலுக்காக தாவேகாவை தயார் செய்யக்கூடிய பணிகள் மிக முக்கியமான பணியாக பார்க்கப்படுகிறது. காரணம், ரசிகர் மன்றமாக, மக்கள் மன்றமாக தற்போது தமிழக வெற்றி கழகமாக உருவெடுத்திருக்கக்கூடிய தொண்டர்களை ஒருங்கிணைத்து தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்குரிய வகையில் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அறியப்படுகிறது. இந்த பொறுப்பின் மூலமாக அனைத்து விதமான தேர்தல் பணிகளையும் ஆதவ் அர்ஜுனா கவனிப்பார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.